ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம பருப்பு சாதம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு காப்படி அரிசி, ஒரு 150 பருப்பு எல்லாத்தையும் கழுவி குக்கரில் வச்சாச்சு. குக்கரில் அது வெந்து வந்துடுச்சு பாருங்கள். வெந்து வந்த பிறகு காய் கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டோம். வதக்கி தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு. வேக வச்சு அந்த சாதத்திலே கொட்டி கலரிட போகிறோம் பாருங்கள். இந்த சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பருப்பு அதிகமாக போட்டிருக்கிறோம். அதனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே. இது பாருங்கள், கொத்தமல்லி போடணும். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலரி எடுத்து அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பராக இருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்குது. லைக்